Happy noon, ma'am. We are very happy to receive you. Do you like the books, ma'am? Here we have the book fair. What do you think about this fair? Good morning, ma'am. First of all, I congratulate the PMPS Public School for organizing this book fair in the school. Thank you for inviting the parents to this book fair. Actually, it was a very useful and it is helpful for the students for their curriculum as well as the extracurricular activities. I have seen the total book fair. All the books are very useful and it will be useful for the students and for the parents also. நம்ம ஸ்கூலில் புக் ஃபேர் நடக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தம்பிக்கு என்ன மாதிரியான புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும் மேம்? வணக்கம் மேம். ரொம்ப தேங்க்ஸ் இந்த புக் ஃபேர் அரேஞ்ச் பண்ணதுக்கு. நல்லா இருக்க புக்ஸ் எல்லாமே பார்த்தோம். தம்பிக்கு வந்து கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். டேபிள்ஸ் எல்லாம் அவன் இப்போ தான் கற்றுக்கணும். ஏன்னா என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். அப்புறம் கலர்ஸு, தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து ஷேப் வாரியாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்ற கதை புக்ஸும் நிறைய இருக்குது குழந்தைங்க படிக்கிற மாதிரி. சின்ன சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. மார்னிங் மேம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் புக் ஃபேர் நடக்குது. பாப்பாவுக்கு என்ன மாதிரியான புக் படிக்க ரொம்ப பிடிக்கும் மேம்? இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் புக் படிப்பீங்களா? நான் இதுக்கு முன்னாடி காலேஜ்லலாம் அந்தந்த ஸ்டடீஸ்க்கான புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் சும்மா இருக்கும்போது நம்ம ஃபோனையே பார்த்துட்டு அதுக்கு தலைவலி வர்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்ருப்பேன். நிறைய பேர்த்தோட பயோகிராஃபிக்ஸ் தான் படிச்சிருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு அந்த இது வந்து ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் அவள் நல்லா ட்ராயிங் புக்ஸு, அதில் ஏதாவது ஆக்டிவிட்டி ரிலேட்டடான அதெல்லாம் பார்ப்பாள். அந்த மாதிரி புக்ஸ் தான் அவள் ரொம்ப விரும்புவாள். அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டோரி புக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் நான் ரீட் பண்ணி அவளையும் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த சேஞ்சஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கும்போது நம்ம பாப்பாங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஃபோனோ நம்ம வேறு ஏதோ பார்க்கும்போது அவங்களும் அதை தான் பார்க்குறாங்க. அந்த சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்தும் நம்மக்கிட்ட இருந்து வரணும். ஹாப்பி மார்னிங் மேம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் புக் ஃபேர் நடக்குது, அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? எஸ் மேம், ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கூலில் இது பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இந்த புக் ஃபேர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ மொபைல், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எந்த குழந்தைங்களுமே வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோவா காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போது சின்ன குழந்தைங்களேருந்தே நமக்கு வந்து ரீடிங் ப்ராக்டிஸை, அந்த ரீடிங்க்கு உண்டான அந்த ஆர்வத்தை வந்து நம்ம தூண்டினா தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரீடிங்கில் உள்ள அந்த ஒரு பயனை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அது வந்து ரொம்ப ஒரு குட் ஹேபிட்னு நான் சொல்லுவேன். ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஹேபிட்டு. நானே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு புக் எடுத்து நான் ரீட் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ